ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம வந்து போன பார்ட்டில் வந்து நம்ம இந்த 3 சம் போட்டிருக்கோம் காய்ஸ். அதனால் இப்போ 4th சம் போடலாம். 4th சம்மில் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க கைஸ், மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷன். ஃபஸ்ட்டு இந்த 4யும் 3யும் இன்ட்டு பண்ணி அதை கூட அந்த 2 இது பண்ணிக்கலாம் கைஸ். அப்போ 4 × 3 12, 12 + 2 14 ஈக்குவல் டு இங்கே மைனஸ் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ ஈக்குவல் டு 12 14 -14 divided by 3 plus 7 × 12 83. அது கூட இந்த ஒரு 5 பண்ணால் 89 வரும் கைஸ். 89 அப்படியே போட்டுக்கும். 89 போட்டு கீழே அப்படியே இந்த சொல்ல மறந்துட்டு இந்த 12 அப்படியே இங்கே போட்டுக்கலாம். கீழே அப்படியே போட்டுக்கணும். இதான் மல்டிப்ளிகேஷன் ஃப்ராக்ஷன் தான். ஈக்குவல் டு இப்போ வந்து டினாமினேட்டர் ஒன்றா இல்லை கைஸ். அப்போ இதை வந்து என்ன பண்ணால் இந்த நம்பர் 12 ஆகும். அப்படின்னா 4ஆல் பண்ணால் இது 12 ஆகுமா கைஸ். அதுக்கப்புறம் வந்து 14/3 × 4ஆல் நான் பண்ணிக்கிறேன் கைஸ். 4 ப்ளஸ் அப்படி இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கலாம் கைஸ். 17/12 அப்படியே போட்டுக்கலாம் கைஸ். ஈக்குவல் டு இப்போ இதால் 14 × 4னா -56 வரும் கைஸ். 56/3 × 4னா 12. இப்போ வந்து டினாமினேட்டர் ப்ளஸ் அதோடைய 89/12. இப்போ டினாமினேட்டர் ஒன்றா கிடச்சிருச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு இதை மறுபடியும் மைனஸ் பண்ணிக்கிட்டால் 33 வரும் கைஸ். -33/12 அப்படியே போட்டுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு -11/12 ஈக்குவல் டு இது பண்ணால் இதோட அவ்வளோதாங்க. 2/3/4 வரும் கைஸ். இதாங்க இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் போகலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் மெயினானது இந்த ஃப்ரம்னு கொடுத்துருந்தா தலைகீழோட போடணும் கைஸ். அப்போ என்ன வரும்? ஈக்குவல் டு 17/11 மைனஸ் இங்கே ஃப்ரம்னாலே மைனஸ் தான் கைஸ். 8 - 44. இதுவும் ஈஸி தான் கைஸ். இது என்ன மெத்தட்னா அதே மாதிரி தான் கைஸ், டினாமினேட்டர் ஒன்றா இருக்கணும் கைஸ். அப்போ இங்கே இதே எதால் இது பண்ணால் 44 ஆகும். 4ஆல் பண்ணால் 44 ஆகுங்க கைஸ். வாங்க கைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் டு -17/11 minus 4/4 plus 8/44. இப்போ இதால் இது பண்ணால் இதை வந்துடும் கைஸ். அப்போ வந்து -17/4னா 68 கைஸ். 68 -68/44 -8/44 அப்படியே போட்டுக்கலாம் கைஸ். 44 ஈக்குவல் டு இந்த ஸ்டெப் அப்படியே இது பண்ணுங்க கைஸ். -68/44 இங்கே ப்ளஸ் போட்டு 8 போட்டுருங்க கைஸ். இந்த இதுபடி. அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு இடம் பார்த்தாதனால இங்கே போட்டுருங்க கைஸ். இது ரெண்டுத்தையும் இது பண்ணால் இது பண்ணால் மைனஸ் பண்ணால் 60 வரும் கைஸ். 60 அப்படி இந்த 44 அப்படியே போட்டுக்கோங்க கைஸ். 44 இப்போ வந்து ஒரு ஒன்றும் இல்லைங்க கைஸ், அடிக்கணும் கைஸ். அடித்தா இங்கே வந்து இது 30 டைம் வரும். இங்கே அப்படியே 2 டேபிளால் பண்ணால் 15 வரும் கைஸ். இது ஈஸி தான் கைஸ், உங்களுக்கே புரியும். ஸ்டூடெண்ட் புரியலாம், இது நீங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து 15 -15/11 இவ்வளோ தான் கைஸ். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் வந்து 5th சம் போகலாம் கைஸ். நெக்ஸ்ட் வந்து 5th சம் தான் கைஸ், ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் கைஸ். இப்போ இதை ரொம்ப டிவைட் மாதிரி தான் கைஸ். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படியே போட்டுருங்க கைஸ். போட்டுருங்க கைஸ். நெக்ஸ்ட் வந்து இப்போ 1 3s are 3 இது அடிக்கணும் தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. 3 3s are 9. நெக்ஸ்ட் வந்து 1 11s are 11. 12 11s are
33 guys. நெக்ஸ்ட் வந்து இதால் பண்ணால் 4 ஆயிரும் guys. 1 3s are 3, 4 3s are 12 ஆயிரும் guys. அப்புறம் வந்து என்ன guys வரும் 1/4 இன்ட்டு இங்கே மைனஸ் போட்டுக்கலாம் guys. மைனஸ் 1/1 ஈக்குவல் டு இது அப்படியே இன்ட்டு பண்ணால் 1 தான் வரும் guys. -1 வரும், அப்படியே இது பண்ணால் 4 வந்துடும் guys. இது சிம்பிளாக தான் guys இருக்குது. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் போகலாம். செகண்ட் இதுவும் அதே தான் guys. ஒன்றும் பண்ண தேவையில்ல, நீங்கள் அதே ஸ்டெப்பு போட்டு அடித்தா போதும் guys. 27 இன்ட்டு அப்படியே போட்டோம் guys. 24 35 1 7s are 7, 5 7s are 35. நெக்ஸ்ட்டு இது 3 டேபிளால் பண்ணலாமா guys? 3 டேபிளால் பண்ணால் இங்கே 8 வரும், இங்கே வந்து 9 வரும். 3 9s are 27, 8 9 3s are 24. நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஸ்டெப் இது பண்ணுங்க guys. 1/9 இன்ட்டு 8/5. இப்போ இது பண்ணால் இது அப்படியே இது பண்ணுங்க guys. இப்போ வந்து 1 × 8 8 by 1 × 8 8 by 9 × 5 45. அப்படி 45 போடுங்க guys. இந்த சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் guys. இந்த சம்மு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் guys. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு பார்த்தா போதுங்க guys. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் புரிஞ்சுட்டு போடுங்க guys. நெக்ஸ்ட்டு 6th சம் வாங்க போடலாம். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்த்தா நெக்ஸ்ட்டு 6th சம் அதே தான் guys. ஈஸியாக அதே தான் அடிக்கணும். ஃபஸ்ட் வந்து அதே மாதிரி ஸ்டெப்பை வழக்கம் போல் இது ஸ்டெப்பை காப்பி பண்ணிக்கலாம். 5 இங்கே வந்து பை போட்டிருக்கறதுனால டிவைட் பண்ணும் guys. இன்ட்டு பண்ணும் guys. இன்ட்டு பண்ணி அப்படியே 7/10 போட்டுக்கலாம் guys. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம் guys. இந்த 2 இதை ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம் guys. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணால் இப்போ -21 by 5 இன்ட்டு இந்த சம்ம ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம் guys. 10/-7. இப்போ இங்கே பார்த்தீங்களா guys, இங்கே இப்படி இந்த சம் இப்படி இருக்கலாம் guys. இது வந்து நம்ம இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணியிருக்கோம் guys. நெக்ஸ்ட் இப்படி பண்ணால் 1 5s are 5, 2 5s are 10. 2 போட்டுக்கலாம் guys. நெக்ஸ்ட்டு 1 7s are 7, 3 7s are 3 ஈக்குவல் டு 3/1 இன்ட்டு அப்படியே இது அப்படியே போட்டுக்கலாம் guys. 2/1 ஈக்குவல் டு அப்படியே 6/1. அவ்வளோதான் guys. இதோட முடிச்சுங்க guys. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாம் இந்த அடித்து அப்படி இது பண்ணால் போதும் guys. இதெல்லாம் ஈஸியாக தான் guys இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு சொல்லி தந்துருப்பாங்க கண்டிப்பாக. இந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லாத நம்பரில் நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா அப்படி ஒன்று போட்டு 1 போட்டுருந்தோம். அப்போ வந்து 3/-3/13 இன்ட்டு 3/1. இங்கே எதுவுமே இல்லாத இதில் 1 போட்டுக்கணும் guys நம்பர். இப்போ வந்து இப்போ அதே தான் guys இந்த ஸ்டெப்பில் பண்ண மாதிரி தான் நம்ம இப்போ இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 3/-13 இன்ட்டு 1/3 guys. இந்த மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் பண்ணி அடிக்க போகிறோம். 3 3s are 3 இது பண்ணால் அப்புறம் வந்து 1/13 வரும் guys. அவ்வளோதான் guys. இது ரொம்ப ஈஸியான சம் தான் guys. 1/13 அவ்வளோதான் guys. இந்த சம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க guys. லாஸ்ட்டு சம் அதே மெத்தட் தான் guys. இப்போ இங்கே ஒன்றுமே இல்லாதனால நம்ம 2/1 இன்ட்டு 6/13. இதுவும் அதே தான் guys. நம்ம இது 15 guys. இது அதே தான் guys. அதே மெத்தட் தான். நம்ம வந்து இது ரெசிப்ரோக்கல் தான் இது பண்ணணும். ஈக்குவல் டு 2/1 இன்ட்டு 15/6. அப்போ இது அடிச்சு என்ன guys வரும்? இது இங்கே 1 2s are 2, 3 2s are 3, அப்போ 1/1. அப்போ இங்கே வந்து 1 இன்ட்டு 1 -1/1 இன்ட்டு 5/1 வந்துடுதாங்க guys. இங்கே அடிக்கணும் guys. அதான் guys 1/1 வந்துடுதா.
ஈக்குவல் டு 5/1 ஈக்குவல் டு 5. அதான் கைஸ், இந்த சம் ஈஸி தான் கைஸ். இந்த சம்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் கைஸ் இருக்குது. இது நீங்கள் புரிஞ்சுட்டு படித்தா எல்லாம் ஈஸி தான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் கைஸ். ப்ளீஸ் அந்த லைக்